சோம்பேறி. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். சாலமோன் ஒரு சில வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் பார்க்கிறார். அவற்றில் சில சோம்பேறியுடைய வயல்கள், சில திராட்சை தோட்டங்கள் மதியினருடைய தோட்டங்கள். சாலமோன் எல்லா வயல்களையும் தோட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். எல்லா வயல்களிலும் மண்வளம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சோம்பேறியின் வயலும் மதியீனனுடைய திராட்சை தோட்டமும் முள்ளுக்காடாய் இருக்கிறது. முள்ளையும் காஞ்சரி செடியையும் தவிர அந்த தோட்டங்களில் வேறொன்றும் முளைக்கவில்லை. திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழங்கள் பழுத்திருந்தாலும் அந்த தோட்டத்திற்கு முறையாக வேலி அடைக்கப்படவில்லை. தோட்டம் பாதுகாக்கப்படவில்லை. ஆகையினால் நரிகளும் மற்ற மிருகங்களும் தோட்டத்திற்கு வந்து பழங்களை தின்று போடுகிறது. திராட்சை தோட்டத்திற்கு ஏற்கனவே கச்சுவர் கட்டி வேலி அடைத்திருக்கிறார்கள். ஆனால் தோட்டக்காரனோ மதியீனனாய் இருக்கிறான், சோம்பேறியாய் இருக்கிறான். கச்சுவரை சரியாக பராமரிப்பதில்லை. ஆகையினால் திராட்சை தோட்டத்தின் கச்சுவர் இடிந்து கிடக்கிறது. நிலமும் சரிவர பராமரிக்கப்படவில்லை. களைகள் எடுக்கப்பட்டு நிலம் சுத்தம் பண்ணப்படவில்லை. இதனால் நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடி இருக்கிறது. நிலமெல்லாம் முள்ளுக்காடாய் இருக்கிறது. முட்செடிகளை வெட்டி போடுவதற்கு கூட சோம்பேறி விரும்பவில்லை. வயலும் திராட்சை தோட்டமும் சாலமோனுக்கு உரியதல்ல. சாலமோன் இந்த வயலையும் திராட்சை தோட்டத்தையும் கடந்து போகிறார். தோட்டத்தில் பழம் பழுத்திருந்தாலும் அது சாலமோனுக்கு கிடைக்காது. ஆனாலும் சாலமோன் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார், உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறார். திராட்சை தோட்டத்தில் உள்ள பழங்கள் மீது சாலமோன் பிரியப்படவில்லை. அந்த தோட்டத்தில் இருந்து தான் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாலமோன் பிரியப்படுகிறார். சோம்பேறி அந்த வயலுக்கு சொந்தக்காரன், மதியீனன் அந்த திராட்சை தோட்டத்திற்கு சொந்தக்காரன். சாலமோனோ ஞானமுள்ளவன். ஞானமுள்ளவர்கள் மூலமாய் மதியீனனுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அதே வேளையில் மதியீனன் மூலமாகவும் ஞானமுள்ளவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். இதில் ஞானம் உள்ளவனுக்கே அதிக பிரயோஜனம் கிடைக்கும். ஞானமுள்ளவன் மதியீனனுடைய தப்பிதங்களை செய்யாமல் ஒதுங்கி நிற்பான். மதியீனனோ ஞானமுள்ளவனுடைய செய்கைகளை செய்ய முன்வர மாட்டான். சாலமோன் வயலையும் திராட்சை தோட்டத்தையும் கண்டு சிந்தனை பண்ணி புத்தி அடைகிறார். நாமும் பாவிகள் மீது பொறாமைப்படாமல் அவர்களை பார்த்து புத்தி அடைய வேண்டும். சோம்பேறி தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தீங்கு செய்கிறான். குடும்பத்தை சரியாக பராமரிக்காமல் அசட்டையாக இருக்கிறான். ஒரு வேலையும் செய்யாமல் தூங்குவதற்கு பிரியப்படுகிறான். இப்படிப்பட்டவன் தன் குடும்பத்தை போஷிக்காமல் பட்டினியாக போட்டு விடுவான். விசுவாசிகளாகிய நாம் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை குறித்து கவலை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஆத்மாவை அசட்டை பண்ணி விட்டுவிடக்கூடாது. நம்முடைய ஆத்மாவே நமக்கு வயலும் திராட்சை தோட்டமுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். திராட்சை தோட்டத்துக்காரர் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவராகவும் ஞானம் உள்ளவராகவும் இருப்பார் என்றால் அவருடைய தோட்டம் செழித்திருக்கும். அதுபோலவே நம்முடைய ஆத்மாவை நாம் சரியாக பராமரித்தால் நம்முடைய ஆத்மாவும் செழித்திருக்கும். சோம்பேறியின் வயலும் மதியீனனுடைய திராட்சை தோட்டமும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. தோட்டத்தில் கனியில்லை, அது முள்ளுக்காடாய் இருக்கிறது. நிலத்தில் காஞ்சேரி மூடி இருக்கிறது. நம்முடைய ஆத்மா சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய ஜீவியத்தில் ஆவியின் கனி வெளிப்படாது. அதற்கு பதிலாக நம்மிடத்தில் கோபமும் துர்க்குணமும் பொறாமையும் பேராசையும் வைராக்கியமும் காம விகாரமும் நிரம்பி இருக்கும். நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தின் கற்சுவர் இடிந்து கிடக்கிறது. அது சரியாக பராமரிக்கப்படவில்லை. வேலி இல்லாமல் இருப்பதினால் மிருகங்கள் தோட்டத்திற்குள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் எளிதாக உட்புகுந்துவிடும். அதுபோலவே நம்முடைய ஆத்மாவை நாம் வேலி அடைத்து பாதுகாக்காவிட்டால் பிசாசாகிய சத்துரு நமக்குள் எளிதாக பிரவேசித்து விடுவான். சோம்பேறி செழிக்க மாட்டான். தரித்திரம் அவனுக்கு வழிபோக்கனை போல வரும்.
அவனுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும். ஆயுதம் அணிந்த சத்துருவோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்காமல் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று சோம்பேறியாக இருப்பவர்களினால் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண முடியாது. சத்துரு இவர்களை எளிதாக மேற்கொள்ளுவான். சோம்பேறி. சோம்பேறியை பற்றிய விளக்கம். சோம்பேறியின் சூழ்நிலைகள். சோம்பேறியினுடைய வயலின் நிலைமை. சோம்பேறியின் வயல் சீர்கட்டு இருப்பதற்கு காரணம். சோம்பேறியின் சோம்பல்தனத்தினால் உண்டாகும் விளைவு. சோம்பேறியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். நாம் சோம்பேறியாக இருந்தால் நம்முடைய தரித்திரம் வழிபோக்கனை போலும், நம்முடைய வறுமை ஆயுதம் அணிந்தவர்களும் வரும்.